எனக்கு நடந்த செய்தியை பார்க்கும்போது டாக்டர் அம்பேத்கர் சொன்னது சரியா இருக்கு. சுப்ரீம் அதாவது பிரான்ஸ் ஜட்ஜஸ் எல்லாம் கண்ணியும் தெரிஞ்சிச்சு, ஜஸ்டிஸ் கரண்ட் பிரில்லியன்ட் தெரிஞ்சிச்சு. அதான் கேஸ். இப்ப இவ்வளவு காட்டமா பேசுறேன், ஆனா படிக்காத ஜனங்க காரணம் கட்ட வார்த்தை பேசுறாரு. காரணம் கட்ட வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா உனக்கு என்ன தெரியும் பேச? உலகாதான் போராட்டு பெண்களால் தான் போற பெண்களை கற்பழிட்டு சொன்னா இவரு என்ன கெட்ட வார்த்தை பேசுறாரு. பெண்களுக்கு என்ன தெரியும்? கோர்ட்ல ஊரம் போராட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அந்த பொன்மொழியா கோர்ட்ல ஹைகோர்ட்ல ஊரம் போராட்டி இவனுக்கு எப்படி டார்ச்சர் பண்றான்னு தெரியுமா? இவ்வளவு தலகணமான செயல் வந்து அவங்க செய்யறதுக்கு இப்ப என்ன போச்சுன்னா ஹைகோர்ட் ஜட்ஜி எஸ் மணிக்குமாரன் தான் அவன் ஸ்டாஃப்களை கூட கஸ்டடி ரேப் பண்ணியிருக்கிறான். அது ஒரு லா கிளாஸ் துர்காங்கிற பொண்ணை ரேப் பண்ணி அப்புறம் கஸ்டடி ரேப் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த பையன் கூட இப்போ 5 வயசு என்ன ஆகுது. இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இவன் மேல வந்து டிஸ்பேரி ஆக்ஷன் எடுத்து இவனே அந்த பொண்ணு போட்டுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. விசாரணைக்கு போனாங்க. அங்க விசாரணை பண்ற நீதிபதி டி.எஸ். தாக்கூர், ஜெயஜி சிங் கெகார், ஜெமினேஸ்வர், இன்னொருத்தன் ரஞ்சன் கோகே, இன்னொருத்தன் பேர் அப்புறம் சொல்ல மாட்டேன். இவங்க என்ன பண்றாங்க, இவரும் அந்த பொண்ணை பார்த்த உடனே இவங்களுக்கு ஆசை வந்துச்சுங்க. அந்த 5 நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா இவனு 5 பேருக்கு ஆசை வச்சு இவனு அங்கேயே ஒரு வாரம் 10 நாள் தங்க வச்சு மாறி 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 அந்த துர்காவை கற்பழிச்சாங்க. நான் உண்மைதான் சொல்றேன், பேர சொல்றேன் சார். பேர சொல்ற பையன் வந்து மவுண்டிச்சேரி ஸ்கூல்ல படிக்கிற நானே பாத்துட்டு வந்தேன். சொல்றதால்தான் வந்து அவருக்கு பைத்தியம் இது மாதிரி உலகம் உருண்டான்னு சொன்னவங்க பைத்தியம் சொல்லி கதவை சாப்பிட்டாங்க அந்த அரசர்கள் காலத்துல. அதுக்கு உலகம் உருண்டை அப்படின்னு நம்புறாங்க. அந்த மாதிரி ஐயா சொல்றது உண்மைதான் அப்படின்னு தான் மக்கள் இப்போ நம்பின்னு இருக்கிறாங்க. அதுதான் வந்து இப்ப இந்த வீடியோ மூலியமா ஆடியோ மூலியமா தெரிவிச்சு பஞ்சாயத்து தலைவரு ஊர்ல ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாரு. அந்த பொண்ணு பஞ்சாயத்து வந்து எங்க கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க கூட்டத்துல. பொண்ணு பஞ்சாயத்து தலைவர் அதுக்கு பயத்த விடுறா அப்படின்னு உண்மையை புட்டு புட்டு வைக்கிறதுக்கு காரணங்களுக்கு பைத்தியம் அந்த அட்வொகேட் கே. சுப்பிரமணியன் தான் இது பண்ணுவான். கே. சுப்பிரமணியன் அவன் வந்து பல மாநிலத்து பொண்ணுங்களை நீதிபதிகளுக்கு விபச்சார விடுதி நடக்குது. பணம் லஞ்சம் வாங்குற இடம், குடி குடிக்கிற இடம். விவசாயிகளை சாக வேண்டியதாக சும்மா விவசாயிங்க நீரே செத்து போச்சு. விவசாயம் சாகுது. அதாங்க ஐயா விவசாயி நாங்க உழைச்சி எடுத்துட்டு வரோம். இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிறாங்க, பென்ஷன் கொடுத்துக்கிறாங்க. விவசாயிகளுடைய வயிறை பத்தி எரியுது. விவசாயிகள் வந்து நாட்டுடைய முதுகெலும்பு. நீதிபதிங்க அவனோட முதுகெலும்பு முறிக்கிற பசங்க. அதான் இந்த தவறுலாம் கேள்வி கேட்கக்கூடிய அந்த பத்திரிகை துறைலாம் என்ன பண்றீங்க? பத்திரிகை அது 4வது தூண் சொல்றாங்க ஐயா. அவனுக்கு கட்ட வார்த்தையே திட்டான். மக்கள் பார்ப்பாங்க இல்லைன்னா அந்த இதை அவனை பத்தி பேசுவேன். 4வது தூணு ஆணுடைய உறுப்பு தான் 4வது தூணு. பத்திரிகை போறாங்க. பத்திரிகை பசங்கள நீங்க வந்து பத்திரிகை 4வது தூணு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், உன் பத்திரிகை வந்து ஆணுடைய மர்ம உறுப்பு தான் உன் பத்திரிகை. ஒரே வார்த்தை முடிச்சிட்டீங்க. இவங்கதான் வந்து இந்த அரசு செயல்பாட்டை வந்து கண்காணிக்கிறாங்க, சும்மா எடுத்து சொல்றாங்க. இவங்களே வந்து அரசு அலுவலகம் செயல்படுறாங்களா இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியலங்கய்யா. அது 4வது தூண் இருக்கிற உண்மைகளை எடுத்து சொல்றது. அதுக்குதான் ஃபுல் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க. 4வது நாட்டை குட்டி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கல்ல, நீங்க சொல்ற மாதிரி தான் செயல்பாடு இருக்குது. பார்த்தா ஒவ்வொரு அரசு என்ன எழுதானுங்க, ஜஸ்டிஸ் மண்டேட் டிஸ்சார்ஜ் மண்டேட் டிஸ்சார்ஜ். நான் என்ன சொல்றேன், ஜஸ்டிஸ் கர்ணன் வந்து பத்திரிகை ஆசிரியர் வாயில மர்ம உறுப்பு விட்டாரு. என் கேஸ் போட்டு இல்லாட்டி இப்ப எழுது, ஜஸ்டிஸ் கர்ணன் எங்க பத்திரிகை ஆசிரியருடைய வாயில மர்மம் விட்டாரு. அவர் வந்து மனநிலை சரியில்லை, அதனால நாங்க நடவடிக்கை எடுக்கல, அதனால நாங்க சட்டப்படி நடவடிக்கை நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு கேட்கிறோம். அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சொல்லி பத்திரிகை எழுது. என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆகாயத்துல பறக்கிற பறவை அதை நேரில் பார்த்து அடிக்கிற ஆற்றல் தட்டுவன் ஜஸ்டிஸ் கர்ணன். சிங்கித்தா சூரியை சந்திக்கிறவன் ஜஸ்டிஸ் கர்ணன். காட்டாத்து தண்ணி அடி தடுத்து நிறுத்தியவன் ஜஸ்டிஸ் கர்ணன். இடி மின்னி கையால பிடிக்கிறவன் ஜஸ்டிஸ் கர்ணன்.
என்னை பார்த்து பைத்தியங்கிறது எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது. ஐயா நீங்க கிராமத்துல இருந்து வந்தீங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க ஏர் ஓட்டிட்டு இருந்தீங்க. ஆமா, நான் ஏர் ஓட்டுன விவசாயி தான். விவசாயி தான். நான் விவசாயிக்கு எப்படி நான் சப்போர்ட்டா இருப்பேன். நம்ம ஆட்சிக்கு வந்தா கூட விவசாயிகளுக்கு அதிக செலவு கொடுப்பேன். ஐயா வள்ளுவரே அதான் ஐயா சொன்னாரு, உழுதுந்து வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுந்து பின் செல்வார். நீதிபதி எல்லாம் பொண்ணுங்க பின்னாடி போறான், எங்க தொழுதுன்றவாரு. அவங்களும் தோழக்கூடாது ஐயா, விவசாயிகள் தொழுதுண்டு வாழணும் வள்ளுவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த இவன் மணிக்குமார் அந்த துர்காவை கற்பழிச்சான்னு சொல்லி டெல்லியில் நாட்டுல விசாரணை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு அழகா இருக்குது, சரி மணிக்குமார் நீ போட்டு சொல்லிட்டு இவனை மாறி மாறி ஒரு வாரமா அங்க ஹோட்டல்ல போட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சுக்கிறாரு. கற்பழிச்சுட்டு சரி மணிக்குமார் நீ போனா அவன் மேல ஆக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா அவன் வேலையை பண்ணிடணும். அப்புறம் திரும்பி இந்த பொண்ணு கூட்டு போய் அவங்க சப்ளை பண்ணாங்க அந்த நீதிபதிகள். என்ன அவன் என்ன பண்ண, திரும்பி அந்த பொண்ணை என்ஜாய் பண்ணிட்டு ப்ரொமோஷன் கேட்காத மணிக்குமாரு கடைசி வரைக்கும் கேரளா ஹைகோர்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. இதாங்க உண்மை நான் சொன்னாங்க. ஒரே வார்த்தை நடக்க பைத்தியம். கடன் ஒரு உண்மை சொன்னா பைத்தியம். இந்த மாதிரி தவறு தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போ நான் பைத்தியமே எனக்கு ட்ரீட்மெண்ட்ல டாக்டர் வந்தாங்க. அந்த ரிப்போர்ட் நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ் பண்ணலாம்ல, பப்ளிஷ் பண்ணா பேட்டி வந்து பப்ளிக் ரெக்கார்ட் தானே. அந்த பைத்தியம் சொல்லி டாக்டர் அனுப்பி வச்சேன், டெஸ்ட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணேன், பப்ளிக் கொடுங்க. நியூஸ் எடுக்கிற கூட அந்த பைத்தியம் சொல்றதுக்கு ஆதாரம் எல்லாம் எப்படி பைத்தியம் சொல்லுங்க? எல்லா பத்திரிகைகளும் நமக்கு வாய்ப்பு போடலாமா? அவன் என்ன வழக்கு விசாரித்து நீதிபதி தாங்க. இவன் எழுதுவான் ஷீட், நீங்க கற்பழிச்சுறாங்க பத்திரிகை எழுதுவோம், எங்க மேல நீங்க நடவடிக்கை இவன் பயந்துருவோம். ரொம்ப நீதிபதி பசங்க ரொம்ப கேவலான பசங்க. 90% நீதிபதி பசங்க ரொம்ப கேவலான பசங்க. ஏன்னா அந்த நீதித்துறையிலே இருந்ததால உங்களால அந்த அளவுக்கு தெளிவா சொல்ல முடியுது. நீதிபதியை பரிபாலனை பண்ணேன். நான் வந்து நீதியரசராக இருக்கும்போது நான் நீதியை வந்து சரியான வார்த்தை பரிபாலனை பண்ணுவேன். எத்தனை எங்களுடைய கண்ணீரை தொடச்சிருக்காங்க. இவரெல்லாம் பணக்கார கேஸ் விசாரிப்பாங்க, கோடி கோடி லஞ்சம் வாங்கிட்டு விசாரிப்பாங்க. ஐயா உங்க கோர்ட் விவசாய கோர்ட்னு சொல்லுவாங்க அப்படிங்களா? ஆமா, அது அமராவதி நதி இல்லையா, இந்த பக்கம் நாமக்கல் பக்கம் அமராவதி நதி வருது. அந்த நதியில வந்து என்ஜின் போட்டு தண்ணி எடுத்துட்டாங்க. அது கரெக்ட் என்ன பண்ணாரு, நீங்க அமராவதி நதியில வந்து தண்ணி எடுத்ததுக்கு உங்களுக்கு வரி போடணும்னு வரி போட்டாரு. அதை எடுத்து எங்கிட்டு வந்தது அந்த கேஸ். உடனே நான் அந்த அரசாங்கம் வைக்கிற வாதாடினாரு, இந்த மாதிரி வரி கட்டாத போயிட்டாங்க, இவர் தண்ணி எடுத்துட்டாங்க, அந்த தண்ணியை நாங்கள் வரி கலெக்ட் பண்றோம். கலெக்டர் இருந்தாரு. கலெக்டர் காலையில என்ன சாப்பிட்டாரு, இட்லி தோசை சாப்பிட்டாரு. நீ என்ன சாப்பிட்ட, காலையில இட்லி தோசை சாப்பிட்டாரு. அந்த இட்லி தோசை அந்த அரிசி விளைய வச்சுதான் அந்த விவசாயி தான். அவனுக்கு வரி போட்டுனா அவன் கதை முடிச்சிருவான்ட்டான். அவனா கேஸ வாபஸ் பண்ணிட்டு ஓட்டான். அப்படி இருந்து நான் தீர்ப்பு இல்லை சூழ்நிலை நீ விவசாயி டச் பண்ண மிக சொல்லுவாங்க. கடன் வந்து சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சு ஐயா இப்போ மகாபாரதத்தோட கர்ணன் கதையா இது தேரோட்டி மகன் சொல்லிட்டு அவரை இழிவாக்கிட்டாங்களே, அந்த மாதிரி உங்களை ஏன் போது உங்களை வந்து இழிவுன்னு நினைச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? வந்து அது இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் செம்மல வந்து நீ வேலையை விட்டு நிற்கிற தப்பான ஆர்டர் எஸ்பி மேல பேசுறது. சுப்ரீம் கோர்ட் 7 நீதிபதிங்க தப்பான ஆர்டர் பாஸ் பண்ண உடனே வேலையை விட்டு நிற்குது. அவங்க நீ போனோம், ஏன்னா நீ பிராமின் அப்பர் காஸ்ட். உனக்கு ஒரு ஜட்ஜி, உனக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. நீதி வந்து அவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எல்லாத்தையும் சர்க்குலர் அடிச்சான். ஜெயில போட்ட சுப்ரீம் கோர்ட் 7 நீதிபதி சர்க்குலர் அடிச்சான். என்னுடைய ஜட்ஜி வேலை பார்க்க கூடாங்கிற பானுமதி, ஆறு பானுமதி அந்த அம்மாவுக்கு எனக்கு கொஞ்சம் தவறான வரவு இருக்குது. அதை அப்படியே கட் பண்ணா போடும். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி 6 பானுமதிக்கு எனக்கு தவறான வரவு இருக்குது. நாங்க 2 பேரும் டெல்லியில தமிழ்நாடு அரசுல கூட தங்கியிருக்கிறோம். அந்த அம்மாவுக்கு ரூம் 1 நாட் 1, எனக்கு 1 நாட் 2. நாங்க அங்கே ரூம்ல படுத்து தருவோம். அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்க. மக்கள் பாக்கட்டும், என்ன இருக்குது அவங்க பாருங்க இல்லையா, நான் மட்டும் பாக்குறேன். நானும் ஹைகோர்ட் ஜட்ஜி கர்ணனும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பானுமதி 2 பேரும்
டெல்லியில பத்திரிகையில தான் வந்து இதை வந்து அவங்க வச்சு இந்த நிறைய கதையெல்லாம் அவங்க பத்திரிகையாளர் போடுவாங்க. நம்ம மாதிரி பத்திரிகையாளர் ஐயோக்கு அவனை பத்தி இது நமது வந்து ஏசிடிபி மீடியா தான். ஏசிடிபி மீடியா மீடியால போடு. நானும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆர் பானுமதியும் நம்ம 102 இருந்தாங்க ரூம் நம்பர் 102. நம்ம கால கூட யாரும் கலங்காது, யாரும் சின்ன மாட்டான். இது தவிர நானும் போன போது பாவம் தான் வளர்த்தினேன். அது அங்க போடு. நீங்க எதாவது என் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். ஐயா அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா, அந்த ஊர்வசி ரம்பாலாம் வந்து அப்ப இருந்த போது அர்ஜுனனை வந்து கூப்பிட்டாங்களாம். அர்ஜுனன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். நீ பேடியா கடந்துட்டாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி சாபம் வாங்கக்கூடாது, சரி கேட்கறாங்களேட்டு நீங்க போயிட்டீங்க. ஆமா ஆமா இல்ல இல்ல ஒண்ணு வந்து இது மாதிரி எனக்கு உணர்ச்சி தாங்கலைங்க மலர்ச்சிதான் மலர்ச்சிதான். ஆமாங்க ஐயா, அது ஆண்மைக்கான அழகு. முனிவரா அதாங்க முற்றுந்துள்ள இந்த முனிவரா சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை என்ன சொன்னாரு அசம்பிளி, அந்த சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை நீங்க வந்து சினிமா நடிகை பானுமதி வந்து நீங்க கேட்டுருக்கீங்க. என்ன சொன்னாரு, சினிமா நடிகை பானுமதி முற்றுந்துள்ள முனிவர் இல்ல, சுப்ரி வந்து சினிமா நடிகை பானுமதி வந்து படிதாண்டா பத்தினி இல்ல, நான் முற்றும் இல்ல, நான் போய் மன்னாத்தணும்னு சொல்லிட்டேன். அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆர் பானுமதி வந்து படிதாண்டா பத்தினி இல்ல, நான் முற்றும் முடிவு கூப்பிட்டா போய் கும்பிட்டு போச்சு. இப்ப நான் எதனால சொல்லுவேன் மைக் போட்டு அதுதான் வந்து வேணா அது வந்து பப்ளிக் இஷ்யூ. ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சிட்டிங்கா இருக்கும்போது, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி சிட்டிங்கா இருக்கும்போது 2 பேருடைய கேரக்டர் தப்பு தானே. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டான், இது மாதிரி யார் யார கூட போலான்ட்டான். ஜட்மெண்ட் எழுதிட்டாங்க. அப்புறம் அவரு யார் யார் திருமணத்துக்கு முன்னே வந்து அது சொன்னது சுபாஷ் கூட சொன்னது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றேன், யார் யார கொண்டாலும் படுத்துக்கலான்ட்டான். அப்ப நான் என்ன சொன்னேன், நான் உன் பொட்டாட்டி கூட படுத்துட்டாங்க அடங்கனா. அப்புறம் என்ன எழுதலாம், ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களும் போராடி எழுதலாம். நான் என்ன சொன்னேன், முதல்ல நான் உன் பொண்ணு எனக்கு அனுப்புடா, அப்புறம் பத்தி யார் போறான்னு சொல்லி போட்டேன். அவனுக்கு அடங்கலாம் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அடங்கல ஒரே ஆள் ஜஸ்டிஸ் கண்ணன் தான்.